காஞ்சிபுரத்தில் கார் மோதி கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட சந்தவெளியம்மன் கோவில் தெரு இருக்கிறது. அதன் தென்பகுதியிலே கங்கை அம்மன் கோவில் தெரு என்ற பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியில வசிப்பவர் சரஸ்வதி அம்மாள். இவர் காலையிலே தனது ஒரு வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில அவருடைய பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடியவர் ராஜா என்பவர். அவர் இந்த முறுக்கு வியாபாரம் செய்து வருகிறார். அதற்காக கார் வைத்திருக்கிறார். அந்த காரை ராஜாவும் அவருடைய மகன் ரூபன் என்பவரும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரை சுத்தமை பணி செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக காரை இயக்கி வைத்துக் கொண்டு இந்த சுத்தம் செய்யும் பணி நடைபெற்ற போது இந்த எதிர்பாராத விதமாக சிறுவன் காரை கீர் விழுந்து இயக்கி விட்டிருக்கிறார். இதன் காரணமாக அந்த காரானது வேகமாக சென்று கோலம் போட்டுக் கொண்டிருந்த சரஸ்வதி அம்மாள் மீது மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது. அருகில் இருந்த இருசக்கர வாகனங்கள் இடித்து நின்றது. இந்த நிலையிலே அந்த ராணியம்மாள் சரஸ்வதி அம்மாள் தொடர்ந்து படுகாயங்களோட அந்த பகுதியிலேயே சம்பவ இடத்திலேயே பலியானார். இதைத் தொடர்ந்து சிவகாஞ்சி போலீசார் அந்த பகுதிக்கு அவருடைய உடலை மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து ராஜா மற்றும் ரூபன் இருவருடமே விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தற்போதைய நிகழ்வாக இருக்கிறது.